தான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து இன்னொருத்தரை லவ் பண்ணுறான்றது தெரிஞ்சும் அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாடுபடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன் பிரதீப் ரங்கநாதனில். ஸோ ஒரு சில ஜோனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ட்ராகன் அண்ட் தென் லவ் டுடே அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் கமர்ஷியலாக அந்த மாதிரி போகும் என்டர்டைன்மெண்ட்டாக. பட் இதுலேயும் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் காமெடி, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஸ்டோரி வந்து சுத்தமாக பிடிக்கல. என்னடா தான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தவங்க கூட சேர்த்துட்டு தான் பொண்டாட்டி சேர்த்துட்டு அந்த மாதிரிலாம் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸு ரிவ்யூஸ் எல்லாம் நிறையா வருது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தர் எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய இதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பிரதீப் ரங்கநாதன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லவே தேவையில்லைங்க. அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லை வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா எங்கேஜாக கொண்டு போயிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் எங்கேஜாக இருக்கும் படத்துக்கும் அதுக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் சரத்குமார், பிரதீப் ரங்கநாதன் அண்ட் தென் மமிதா இவங்க 3 பேரும் சேர்ந்து வர காம்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் செகண்ட் ஹாஃபில் அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் படம்.